கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் கூட சேர்ந்து 3 வாட்டி சொல்றீங்களா எல்லாரும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதலாவது தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டர் ரமேஷ் அங்கிள் அண்ட் ஆன்டி, உங்களுக்கு நன்றி, இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க ஃப்ரான்ஸில். ரொம்ப நன்றி நான் செலுத்துகிறேன். I want to tell you guys, France is so beautiful. நீங்கள் எல்லாரும் ரொம்ப blessed. நைஸ் வெதர். இந்தியாவில் ரொம்ப வெக்க இல்லாமல் ஒரு அழகான வெதர் உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்குறாரு. ஸோ நல்லா அழகாக இருக்குது ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த பைபிள். ஸோ ஜேம்ஸ் எடுத்துக்கலாமா? ஜேம்ஸ் சாப்டர் 4 verses 10. Humble yourselves before the Lord and He will lift you up. Amen. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம்? டக்குன்னு மனசில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தி. கரெக்டா? அவங்க எவ்வளோ ஒரு தாழ்மையான நிலைமையில காணப்பட்டாங்க. ஆனால் அவங்க முறுமுறுக்காம எவ்வளோ அமைதியாக மொட்டைக்காய்க்கு அழகாக கீழ்ப்படிஞ்சு வளர்ந்து வந்தாங்க. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, அவங்களையும் தேவன் உயர்த்த நினைச்சாரு. எவ்வளோ நாடுகளுக்கு ராஜாத்தியா உயர்த்தி வச்சார் இல்லையா? ராணியாக்குனாரு. ராணியாக்கி அழகு பார்த்தவர் நம்முடைய தேவன். ஆமென், ஆமென். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூத் எடுத்துக்கலாம். அவங்க எவ்வளோ ஒரு பாவமான ஒரு நிலைமையில காணப்படுறாங்க, ஹஸ்பண்ட் இழந்த ஒரு நிலைமையில காணப்படுறாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இன் இந்தியா பேக் இந்த டேஸ் சொல்றேன், ஹஸ்பண்ட் இறந்துட்டா சத்தின்னு ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? ஒய்ஃபையும் சேர்ந்து அதுக்குள்ள போட்டு எரிச்சிருவாங்க. அவங்களுக்கு லைஃபே இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் ரூத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இழந்த நிலைமையில காணப்படுறாங்க. ஒரு லைஃபே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க உட்காந்துட்டு ஒரு கார்னர் ஆஃப் த ரூம்ல உட்காந்துட்டு அவங்க அழுதுட்டு இருக்கல. அப்போ கூட அவங்க அழகா நயமையை பின்பற்றி போறாங்க. நீங்க வணங்குற தேவன் எனக்கும் தேவன் அப்படின்னு தாழ்மையா அவங்க மாமியார் கூட போறாங்க. தேவன் அந்த தாழ்மையை பார்த்து எவ்வளோ அழகான ஒரு போவாசை கொடுக்குறாரு. அடுத்து ஒரு நல்ல நிலைமையில ரூத் என்ன பண்றாரு? உயர்த்தி வைக்கிறாரு தேவன். சரி, இந்த எக்ஸாம்பிள்லாம் இருக்கட்டும். இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல யாரால சொல்ல முடியும் தாழ்மைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு? ஜீசஸோட அம்மா மரியாள். ஆமே, எவ்வளோ எந்த அளவு அவங்ககிட்ட ஒரு தாழ்மை காணப்பட்டிருக்கும். தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே அவங்களோட வயிற்றுல தான் பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உலகத்திலேயே எல்லா ஸ்திரீகளுக்குள்ள அவங்க பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு ஒரு தாழ்மை கொண்ட ஒரு பர்சன் மரியாதை காணப்படுறாங்க. ஸோ அந்த அளவு தாழ்மை நமக்கு இன்னைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். 1 Peter chapter 5:6 எடுத்துக்கலாம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தப்படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடக்கி இருங்கள். ஆமென். ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னோட பிஸ்னஸ் செழிக்கவே மாட்டேங்குது, இல்லை வாழ்க்கையில் வெறும் போராட்டங்களாக நிரம்பி இருக்குது. நான் கரெக்டாக சர்ச் வரேன், எல்லாமே நான் கரெக்டாக தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறேன், பாஸ்டர் கிட்ட எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், ஆனாலும் என்னோட வாழ்க்கை இன்னும் செழிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம தாழ்த்தி இருக்கிறப்போ தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆமென். நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம். ஒருத்தவங்க என்னை விட இவ பார்க்க நல்லா இருக்கா, எல்லா விஷயத்திலும் லைஃப்ல முன்னேறி இருக்கா. இல்லை ஒருத்தனை எடுத்துக்கலாம், என்னை விட இவன் லைஃப்ல பயங்கரமா முன்னேறி இருக்கிறான், என்கிட்ட இது இல்லையே அது இல்லையே, ஆனா இவ்வளோ பிளஸடா காணப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு காலம் வரும். ஏன்னா தேவனுக்கு நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. நம்மளை அப்படியே விட மாட்டாரு. நம்மளை தேவன் நிச்சயமா உயர்த்து தான் போறாரு. ஆனா அதுவரை அவரோட கைகளுக்குள்ள நம்ம கொஞ்ச நாள் அடங்கி இருந்தாகணும். பட் நம்ம தாழ்மையை நம்ம அவர் முன்னாடி தாழ்த்த அவர் நிச்சயமா எந்த அளவு நம்மளை தாழ்த்துறோமோ அந்த அளவு உயரத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போக போறாரு. ஆமென். ஸோ ஒரு மனிதன் இருந்தாராம். அவரோட கொலீக்ஸ் எல்லார்கிட்டையும் ஒரு பைக் இருக்குமா, கார் இருக்குமா, இல்லை ஒரு பைசைக்கிள் கூட அவர்கிட்ட கிடையாதா. ஸோ பைசைக்கிள் இருக்கிறத பார்த்து கூட அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னடா நம்ம மட்டும் வேலைக்கு நடந்து கொண்டே போயிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட ஒரு பைசைக்கிள் கூட இல்லை, பைக் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்களேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபிச்சாராம், ஏசப்பா எனக்கு நீங்கள் இறங்குங்க, நான் என்னை தாழ்த்துறேன், இவ்வளோ பெரிய உலகத்தை நீங்கள் உண்டாக்கிருக்கீங்க, ஒரு சைக்கிள் தரது உங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெபிக்கிறத பார்த்து தேவன் மனம் இறங்கி அழகான ஒரு சைக்கிள் அவருக்கு கொடுக்குறாரு. அந்த சைக்கிளை வச்சுட்டு அவ்வளோ மனரம்யமாக தேவனுக்கு வந்து அவர் நன்றி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தேவனே பார்த்துச்சு, என் மகன் எவ்வளோ நாள் சைக்கிளில் போயிட்டுருக்கான், நான் பைக் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும், எந்த அளவு தாழ்த்தி அவன் ஜெபிக்கிறான், மனரம்யமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு தேவன் பைக் கொடுக்குறாராம். ஸோ ஒரு நாள் பைக்கில் அவர் போய் கொண்டு இருக்கிறப்போ தூரத்தில் இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாம வந்துருச்சு. என்னடா நேற்று வர அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, உடனே சைக்கிள் கிடைக்குது, உடனே பைக் வருது அப்படின்னு சொல்லி ரோட்டில் இருக்க கற்களை தூக்கி அவன் மேலே எறிகிறாங்க. ஸோ பைக்கோட சக்கரத்தில் அது பட்டு பைக் வந்து பிறண்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி ஆகிடுது, கீழே விழுந்துடுறாரு அந்த நபர். ஸோ அப்போ வந்து யோசிச்சு ரொம்ப அழுறாரு. என்ன யோசப்பா, நான் பைக்கே கேட்கல, நீங்கள் தான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, நான் வந்து ஒரு பைசைக்கிள் தானே கேட்டேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அழுறாரு. ஸோ தேவன் அதை பார்க்குறாரு. நம்ம மகனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோம், பட் ஆனாலும் அவன் வந்து சரி, ஆனால் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறது, நான் நன்றியுள்ள இருதயத்தோட காணப்படுறான், ஆனால் நம்ம ஆசீர்வதிச்சு தான் தப்பாக நினச்சிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் போக போக அந்த நபர் உணர்ந்து, இசப்பா நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் தான் கொடுத்துருக்கீங்கன்னு வந்து ரொம்ப ஒரு நன்றியுள்ள மனப்பான்மையோட மனக்கசந்து அழுது தேவன்கிட்ட நன்றி சொல்கிறாரு. அதை தேவன் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த மனுஷனை, சரி இவ்வளோ உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, கை காலெலாம் உடந்த நிலைமையில கூட என் பையன் என்ன நன்றி செலுத்துகிறான், என்கிட்ட நன்றி செலுத்துகிறான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இங்கே பைக்கில் போனால் தானே கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, என் மகனுக்கு நான் காரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காரை கொடுக்குறாரு. ஸோ சந்தோஷமாக காரில் போயிட்டு இருக்கிறப்பையும் கல்லை தூக்கி அடித்து கண்ணாடியெல்லாம் உடச்சிருந்தாங்க பொறாமை உள்ளவர்கள். ஸோ அப்பயும் வந்துட்டு இப்போ என்ன லெசன் லேர்ன் பண்ணிட்டாரு, முறுமுறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதே மனசோட, தேவனே நீங்கள் எனக்கு கார் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி, பட் ஆனால் இவங்களாம் என் கண்ணாடியை போட்டு உடச்சிட்டாங்க, நான் உங்ககிட்ட கேட்டது பைசைக்கிள் மட்டும்தான், பட் ஆனால் உங்களோட பிளானை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், உங்கள் முன்னாடி நான் என்னை தாழ்த்துறேன், நான் நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. தேவன் இதை பார்த்துட்டு இந்த தேவனுக்கு, அடடா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட்டே கொடுக்குறாங்க. உடனே சந்தோஷமாக அந்த ப்ரைவேட் ஜெட்டில் அவர் நன்றியோட மனசோட ட்ராவல் பண்ணுறப்போ சுற்றி உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து கல்லை தூக்கி அடித்தாங்க. எங்கே போய் கல் விழும்? அவங்க மேலே தான் விழும். ஜெட்டை அடிக்க முடியுமா? பட் அந்த அளவு அழகாக தேவனோட கருத்துக்குள்ளே அவர் அடங்கி இருந்து நன்றியோட மனப்பான்மையோட, எந்த சுச்சுவேஷன்னாலும் நான் நன்றியோட இருக்கேன், எந்த சுச்சுவேஷன்னாலும் நான் தாழ்த்துறேன் தேவனோட அப்படின்னு சொல்லி இருந்ததுனால தேவன் இவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமீன். நம்மளும் தாழ்த்தி இருக்கிறப்போ நமக்கும் வந்து ஒரு காலம் இருக்க தான் செய்யும். பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா? அது குக்கூனுக்குள்ளே எவ்வளோ நாள் வந்து அதை வந்து நெளிச்சு அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருக்குது, அதையே சுற்றி அடைச்சி வச்சிருக்குது. ஆனால் ஒரு நாள் எவ்வளோ அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ரெக்கையோட ரெக்கை அடித்து பறந்து செல்லுது, பார்த்துருக்கீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு, அழுக ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு. அதே போல் நம்ம தாழ்த்தி தேவனோட கரங்களுக்குள்ள நம்ம வந்து அடங்கி இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்துவார். ஸோ உங்களுக்கு சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா இப்போ அந்த நபர் பற்றி உங்களுக்கு தெரியாது, பட் நான் இந்த ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ சாண்டர்ஸ்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு 65 வயது ஆகுது. ஸோ அவருக்கு வந்து பிஸ்னஸில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தோல்வி மேலே தோல்வியாகி இருக்கிற காசெல்லாம் போய் அவருடைய பென்ஷன் பணம் வந்து அதுவும் அழிஞ்சு போய் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் ஓட முடியாமல் பேங்க்ரப்ட் ஆயிடுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே நம்ம சிக்கன் ரெசிபி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் ரெசிபி ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் தோல்வி மேலே தோல்வியாக போய் முடியுது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஓகே லெட் மீ ஜஸ்ட் கோ டு த கிரியேட்டர், நம்ம ஞானத்தை விட அவர் தர ஞானம் ஜாஸ்தியானது அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரேடை கொஞ்சம் இறக்கி வச்சு தேவன் முன்னாடி தாழ்த்து ஜெபிக்கிறாரு. எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் ஆசைப்படுறேன்னு. ஸோ அதே போல் தேவன்கிட்ட அவர் ஜெபிச்சு ஒரு ரெசிபியை கொண்டு வரது தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுசாக இப்போது பிரபலமாக இருக்கிற KFC. ஆமென். எந்த அளவு காட் வந்து அவரை உயர்த்தி வச்சிருக்கிறாரு இல்லையா? இட்ஸ் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட் ஓவர். அவர் 65 வயதில் வந்து தேவனை தேடினாரு. ஐ டோன்ட் திங்க் we are that much old. நமக்கு எவ்வளோ காலம் இருக்குது. இப்போ இட்ஸ் நாட் டூ லேட். நம்ம அவர் முன்னாடி தாழ்த்துறப்போ தேவன் நிச்சயமாக நம்மளே உயர்த்த போகிறாரு. நான் எப்பயும் ஜெபிக்கிறப்போ என்னுடைய அப்பா கற்றுக் கொடுத்துருக்குது, நம்ம வந்து தூசியை விட தூசி, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் உண்டாகின ஆண்டவருக்கு நம்மளோட இந்த பூமி இட்ஸ் அ ஃபுட் ஸ்டூல். பூமி அவருடைய பாதபடி. ஸோ நம்ம வந்து நம்மளை தாழ்த்து செய்யணும். அவரே நம்மளை
சின்ன இப்படி ஊறி விட்டாருன்னா காண போயிடும். யூனிவர்ஸையே கிரியேட் பண்ண ஆண்டவர் இந்த பூமினா அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனாலும் he chose us, ஆனாலும் he chose you, ஆனாலும் he chose us, he chose me, ஆனாலும் he chose each and every one of us. எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னா அவருடைய சொந்த குமாரையை நமக்கு கொடுத்து நம்மளை மீட்டெடுக்க சித்தம் வச்சிருக்கிறாரு. ஆமென். நம்ம இன்னைக்கு அவர் முன்னாடி தாழ்த்துவோம். நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை நிச்சயமா உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க எல்லாருமே நான் ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான பாஸ்டருக்கு நன்றி, பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண செல்வகுமாருக்கு நன்றி. உங்க எல்லாரையும் இந்த அருமையான ஈவினிங் வேலையில பாரிஸ்ல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கடந்து செல்லலாம். இன்னைக்கு நான் கூட பேச விரும்புகிற காரியம் யுத்தம். எல்லாரும் யோசிப்பீங்க, ஆஹா வந்தோடைய யுத்தம்ங்கிறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. யுத்தம் எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல யுத்தம் அப்படிங்கிறது ஒரு வசனத்தை வாசிக்கணுமா? சங்கீதம் 46ஆம் அதிகாரம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாராவது வாசிங்களே சத்தமா? சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 9ஆம் வசனம். சாரி, பூமியின் கடவுளை மட்டும் அவர் யுத்தங்களை ஓயப்படுகிறார், வில்லை ஒடித்து வில்லை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஹalleluya. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார். ஹalleluya. இது ஆண்டவர் தேவன் சொல்லுது. தேவன் என்ன செய்யறாருன்னா, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார். நம்ம இந்த நாட்கள் வாழ்கிற நாட்கள் நமக்கு யுத்தம் அப்படிங்கிறது அவங்க நமக்கு இல்லை. நம்ம சந்தோஷம் சமாதானம் வாழ்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தா அநேக யுத்தங்கள் நடைபெற்றது. கரெக்டாக வேதத்தில் வாஸ்தா ராஜாக்கள்ல வாஸ்தா தெரியும். அநேக யுத்தங்கள் வேதத்தில் நடந்திருக்கு. தாவீது ராஜா யுத்தங்களுக்கு சென்றாரு, சவுல் சென்றாரு, அநேக மோசே யோசுவா எல்லாரும் யுத்தங்களுக்கு சென்றாங்க, ஆபிரகாம் சென்றாரு. ஆனால் இந்த நாட்களில் நம்ம யுத்தத்துக்கு செல்கிறது இல்லை. ஆனால் நம்ம பார்க்குற யுத்தம் வேறு விதமான யுத்தம். நமக்கு முன்பாக நம்ம தினம் பார்க்குற கவலைகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், இதெல்லாம் யுத்தமாக இருக்குது. ஆனால் இந்த வசனம் அழகாக சொல்லுது பாருங்க. தேவன் என்ன செய்யறாருன்னா, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை உயர் பண்ணுகிறார். ஆமென். தேவன் என்ன செய்ய போகிறார்? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக என்னென்ன காரணம் யுத்தம் போல காணப்படுகிறதோ எல்லாம் அந்த யுத்தத்தை கர்த்தர் மாற பண்ண போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதனால கூட உங்களுக்கு சில காரியங்களை பற்றி நான் பேச போகிறேன். எனக்கு யுத்தம் அப்படின்னு நான் இப்போ முன்பாக இப்போ நின்று பேசுகிறேன். ஓகே, பிளேசர்லாம் போட்டிருக்கேன். இப்போ அவ்வளோ பயமாக பேசிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்டேஜ் தான் பயம். என்னது? எனக்கு ஸ்டேஜ் நின்று எல்லாரும் முறைச்சு பார்க்குறீங்க. எனக்கு பயமாக இருக்கு. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஸ்டேஜ் பார்த்து நின்று பேசணும்னா எனக்கு பயம். நான் சின்ன வயசுலேருந்தே பாஸ்டரோட பையனாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்டேஜ் தான் அவ்வளோ பயம் இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஜ் நான் மியூசிக் அவங்க பிரதர் சூப்பராக வாசித்தாங்க, 3 பேர் அழகாக வாசித்தாங்க. நானும் அதில் ட்ரம் வாசிப்பேன். ஆனால் எனக்கு மேலே இங்கே பேசுறதுனா பயம். நான் 7th or 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அது வரைக்கும் நான் ஸ்டேஜ் நின்று பேசினது இல்லை. அப்போ என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க, விபிஎஸ் நடக்கும் தெரியுமா? சம்மர் வெக்கேஷனில் விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் நடக்கும். அது முடிஞ்சு அந்த ஃபைனல் டேல எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன சொன்னாங்க, ஜோஷ் என்ன செய்யணும், போய் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. நானும் ஓகே, அந்த வயசில் ஓகே நம்ம பார்க்காதான், நம்ம ஸ்டேஜே தான் இருக்கும், பயம் இருக்கு நமக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டேன். கரெக்டாக சண்டே சர்வீஸ் வந்துருச்சு. நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அழகாக எழுதி வச்சுட்டேன். எழுதி இப்போ படிக்கலான்ட்டு மேலே போய் நிற்கிறேன். அங்கே உட்காந்துருக்க வரைக்கும் பயமே இல்லை. இங்கேருந்து நின்று ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வாசிக்கலான்ட்டு கீழே பேப்பர் பார்த்துட்டு மேலே பார்க்குற ஜனங்க, எனக்கு நான் பயம், எப்படி முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் என்ன செய்யணும், படிக்கலான்ட்டு படிக்கிறது தானே, பேப்பர் வச்சு படிக்கிறது தானே, நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்கும் பொழுது எனக்கே தெரியாமல் என் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பேப்பர் வச்சுட்டு இருக்கேன், கை நடுங்குது. நான் சின்ன பையன், 7th படிக்கிறேன். எனக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் கர்த்தர் எனக்கு அங்கே ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நீங்கள் பாரிஸில் இருக்கீங்க, உங்களுக்கு நோ ப்ராப்ளம், நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆனால் இந்தியாவில் சூடாக இருக்கும்.
ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன், கத்தருக்கு ஒருத்தர் ஞானம் பாருங்களேன், ஃபேன் வேகம் போடும்போது என்ன செஞ்சேன், கை ஆடிட்டு இருக்குது, பக்கத்தில் அங்கே பார்த்து, தம்பி ஃபேன் ஆஃப் பண்ணுப்பா, பேப்பர் நடுங்குது அப்படின்ட்டு. எனக்கு ஸ்டேஜ யுத்தம் தான். ஆனால் கத்தரை நான் துதிக்கும்படியாக கத்தர் எனக்கு இந்த ஜனத்தை பாஸ்ட் அழகாக சொன்னார் வசனம், இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கத்தர் அவருடைய ஜனங்களை மாற்றி விட்டார்னா கத்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை கத்தர் பரிபூர்ணமாக நிறைவேற பண்ணுவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் அந்த யுத்தத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். அதே போல் கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம அனைவருடைய வாழ்க்கையில அநேக யுத்தங்கள் நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம், அநேக வார்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் கத்தர் மாத்திரம் நம்ம நம்பி இருக்கும் பொழுது எல்லா யுத்தத்திலையும் கத்தர் நமக்கு வெற்றி தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறது. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேதத்தில் அநேக யுத்தங்கள் காணப்பட்டது. எப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யும் பொழுது அந்த யுத்தத்தில் வெற்றி காண முடியும் என்று நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி என்று சொல்லி அந்த இடத்துல தேங்க்யூ சிஸ்டர், அந்த இடத்துல எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ஜெபம் ஏறெடுக்கிறாரு. இந்த இடத்துல நமக்கு அழகா தெரியும், எசேக்கியா ராஜா அது தேவனுடைய ராஜா, இஸ்ரவேல் ஜனத்தின் ராஜாவா இருக்கிறாரு. அவரு என்ன ஆகுது பாருங்க, அவர் விரோதமாக சனகரிப்பு ஒரு பெரிய சேனையை கொண்டு யுத்தத்துக்கு வரான். அந்த சனகரிப்பு ராஜா யுத்தத்துக்கு வந்த உடனே அந்த நாட்களில் யுத்தம் அப்படின்னு எப்படி இருக்குன்னா ரேண்டமா போய் சண்டை போடுறது அப்படின்னு இல்லை. யுத்தம் பண்றதுக்கு முன்பாக அந்த எதிரி நாட்டு ராஜாக்கு ஒரு லெட்டர் அனுப்பாங்க. நாங்க எங்க சேனையை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு விரோதமான யுத்தத்துக்கு வந்திருக்கோம், லெட்டர்லாம் அனுப்பணும். அதே போல சனகரிப்பு என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, இந்த இடத்துல எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக படையெடுத்து வந்து ஒரு நிருபம்னு லெட்டர் அனுப்பி உங்களுக்கு விரோதமா நாங்க யுத்தம் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 1,85,000 1,85,000 பீப்புள் இஸ்ரவேல் தேசமாகிய ராஜாவாகிய எசேக்கியா ராஜா விரோதமாக எழுப்பி வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ராஜா என்ன செஞ்சாரு பாருங்க, அவரோட படைய சேனாதிபதிகளை கூப்பிட்டு அது மட்டும் இல்லாமல் மந்திரிகளை கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சார். அப்படிதானே? இல்ல. எசேக்கியா ராஜா செய்த காரியம் என்ன, இந்த நிருபம் வந்தவுடனே தேவனை முதலாவது போய் தேடுறாரு. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நமக்கு விரோதமாக யுத்தம், ஒரு பிரச்சனை, ஒரு கவலை வருதுன்னா நம்ம முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவனை நம்ம தேடணும். நம்ம தொடர்ந்து வாசித்த தெரியும் 19ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கலாமா? இப்பொழுதும் நீ ஒருவனே தேவனாய் கர்த்தர் என்று ரட்சியும் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா ராஜா செய்த முதலாவது காரியம் என்ன, எசேக்கியாவுக்கு விரோதமா அவ்வளவு பெரிய படை வந்தது என்று தெரிந்த உடனே அவர் செய்த காரியம் நிருபத்தை கொண்டு தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு. நம்ம பின்னால வசனத்துல 35ஆம் வசனம் வாசிக்கலாம். 35ஆம் வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியில் எந்த நாள் எசேக்கியா ராஜா போய் ஜெபித்தாரோ அந்த ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். எழுந்திருந்த பொழுது ஆமென் ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 1,85,000 பேர் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா எழும்பி வராங்க. எசேக்கியா தேவனை முதலாவது தேடுறாரு. அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. எந்த நாள் எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்றாரோ அந்த இரவிலேயே தேவன் எசேக்கியா ராஜாக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. எசேக்கியாவுக்கு விரோதமாக யுத்தத்தை கர்த்தர் மாறப்படுனார். ஆனா எசேக்கியா செய்த காரியம் என்ன, தேவனை முதலாவது தேட வேண்டும். ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால், நமக்கு முன்பாக இருக்கிற யுத்தங்களில் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவனை முதலாவது தேட வேண்டும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்களே, முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவனை முதலாவது தேட வேண்டும். அழகாக வேதத்தை வாசிக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை நம்ம தேடினா போதும். முதலாவது நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா உலக பிரகாரம் என்னெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்து விட்டு கடைசியா நான் என்ன செய்யறேன், தேவனை தேட போகக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா கர்த்தர் கஷ்டம் நாம் காப்பாரு. ஒருவேளை நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா முதலாவது நம்ம தேவனை தேடும் பொழுது கர்த்தர் அந்த காலத்துல நமக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா அந்த இரவிலே 185,000 பேர் ஒரே தூதனுக்கு கொண்டு சங்கரித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரோதமா இருக்க எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தர வல்லவராக. விசுவாசிகள் நல்ல கரலை தட்டி கர்த்தர் நம்ம மேம்படுத்துவோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு வெற்றியை தர, யுத்தத்தில் ஜெயத்தை தர நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தேவனை தேட வேண்டும். தேவனை தேடணும், அது கண்டிப்பா நம்ம தேடதான் செய்வோம். ஆனா முதலாவது தேவனை தேடணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். இங்க நம்ம இந்த எசேக்கியா ராஜா இந்த யுத்தத்துல பார்த்தா மேட்ச், இப்போ செஸ் எத்தனை பேருக்கு அந்த செஸ் கேம் தெரியும்? செஸ் என்ன செய்வாங்க, இங்க வந்து சில செட் ஆஃப் ஒரு காயின்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ல கொஞ்சம் காயின்ஸ் இருக்கும். ஒரு குவீன் இருப்பாங்க, கிங் இருப்பாங்க, பிஷப் 2 பேர் இருப்பாங்க, ரூக் 2 பேர் இருப்பாங்க, நைட் 2 பேர் இருப்பாங்க, 8 பான்ஸ் இருப்பாங்க. ஆனா அதே ஸ்ட்ரென்த் தான் எதிரில் இருக்க அந்த ஆப்போசிட்ல இருக்க பிளேயருக்கு இருக்கும். இவங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? யுக்தி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும். சும்மா எல்லாத்தையும் ரேண்டம் பண்ண வின் பண்ண முடியாது. எது எப்படி வச்சா எங்க செக் ஆகும், கடைசியில் செக் பேட் ஆகும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல நம்ம வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இட்ஸ் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம வாழ்க்கை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு யுத்தம் தருவார். ஆனா யுத்தத்துல நம்ம யுத்தம் தருவார், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அந்த ஜெயத்தை எடுக்கிறதுக்கு நம்ம சில காரியங்களை ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணா போதும், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். முதலாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய காரியம் என்ன? தேவனை முதலாவது தேட வேண்டும். இரண்டாவது எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாரும் இந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தேதி போட்டிருக்குது? ஆதார் மாதமான 12ஆம் மாதம். இங்க பாருங்க, என்னன்னா ஆதார் மாதமான 12ஆம் மாதம். ஆதார் மாதம் 12ஆம் மாதம். சப்போஸ் நம்ம இப்ப இங்கிலீஷ் கேலண்டர் படி, ஜார்ஜியன் கேலண்டர் படி 12th month என்ன சொல்லுவோம் நம்ம? டிசம்பர். சும்மா நம்ம அது டிசம்பர் மாதம் இல்ல, சும்மா நம்ம ஐடியாக்கு நம்ம வச்சுக்கலாம். 12ஆம் மாதம் டிசம்பர். டேட் என்ன டேட் போட்டிருக்கு? 13ஆம் தேதி, டிசம்பர் 13th நம்ம வச்சுக்கலாம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் நாள்ல நடக்கிற காரியம் என்ன? ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர், குழந்தைகள் ஸ்திரீகளாகிய அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரன் கையிலே ராஜன் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த நம்ம இந்த சம்பவம் நமக்கு தெரியும். முதலாவது நம்ம கேள்விப்பட்ட யுத்தத்தில் ஜெயப்பெறதை நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை முதலாவது தேட வேண்டும். இங்க யாரை பத்தி நம்ம வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்க எஸ்தர் ராஜாத்தின் கீழே இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜா என்ன செய்யறாரு பாருங்க. ஆமான், நம்ம எல்லாரும் தெரியும். ஆமான் என்ன செய்யறாரு? மொர்தெகாய், வாசல்காரனாகிய மொர்தெகாய் வந்துட்டு ஆமானுக்கு முன்பாக பணியவில்லை. ஏன்னா மொர்தெகாய் வந்து ஒரு யூதன், யார் முன்னாடி பணிய மாட்டேன், தேவன் முன்னாடி மட்டும்தான் பணிவேன்னு சொல்லி நிற்கிறாரு. அதை பார்த்து இந்த ஆமானுக்கு கோபம். நான் வரேன், என்னை பார்த்து மொர்தெகாய் மட்டும் வணங்கலன்னு சொல்லிட்டு ஆமானுக்கு கோபம் வந்துருது. உடனே என்ன செய்யறாரு ஆமான்? ராஜாட்ட போய் என்னென்னமோ பேசி கடைசியில் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நிர்மூலமாக்க வேண்டும் சொல்லணும் என்று ஒரு கெட்ட எண்ணத்தோட ஆமான் செய்த காரியம் என்ன? மொர்தெகாய் நிமித்தம் மட்டும் இஸ்ரவேல் யூதர்கள் அனைத்து பேர், 127 நாடுகள் ஆண்ட அந்த ராஜாவின் கீழே இருக்கிற அத்தனை யூதர்களையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஆமான் முடிவு பண்றாரு. அதற்காக ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறாரு. ராஜா என்ன செஞ்சாரு? ஆமான் சொல்றதை நம்பி பெர்மிஷன் கொடுத்துறாரு. எந்த தேதி கொடுத்திருக்கிறாங்க? ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம். சொல்லுங்க, ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, டிசம்பர் 13 சும்மா நம்ம வச்சுக்கலாம். இந்த டேட் வந்து யூதர்கள் எல்லாருமே அந்த ராஜா பாரத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த காரியங்களை மொர்தெகாய், நல்ல தேவனுடைய மனிதனாகிய மொர்தெகாய் என்ன செய்யறாரு? இந்த காரியங்களை கேட்டு அந்த காரியங்களை யார்கிட்ட போய் சொல்றாங்க? எஸ்தர்ட்ட. எஸ்தர் வந்து அங்க ராஜாத்தே இருக்கிறாங்க. எஸ்தர்ட்ட போய் காரியங்களை சொல்றாங்க. எடுத்து வாசிக்கலாம்.
4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற கூடிகளை செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். உபவாசம் பண்ணுவோம், சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் என்று சொன்னாள். மொர்தெகாயோட காரியங்களை எஸ்தருக்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்ப எஸ்தர் சொன்ன காரியம் என்ன? ஓகே, ஏன்னா எஸ்தர் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ. எஸ்தர் சொன்ன காரியம் என்னன்னா, எஸ்தரோட ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆபத்து உண்டாகுது. ஆதார மாதமாகி 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில ஒரு ஆபத்து இருக்குது. இஸ்ரவேல் அந்த யூத ஜனங்கள் அத்தனை பேர் நிர்மூலமாக்க வேண்டும் என்று ஆமான் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. அப்போ நடந்த காரியம் என்ன? எஸ்தர் போய் இந்த காரியத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே எஸ்தர் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் யூத ஜனங்கள் அத்தனை பேர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபவாசம் வந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 நாளும் பகலும் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. முதலாவது கேள்விப்பட்ட எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இந்த யுத்தத்தை கர்த்தர் எப்படி மாற பண்ணாரு? தேவனை முதலாவது தேடினாரு. இந்த இடத்துல எஸ்தர் என்ன செய்யறாங்க பாருங்க, உபவாசம் இருந்து கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறாங்க. இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் மாறவர் பண்ண வேண்டும் என்றால், யுத்தத்துல ஜெயித்து கர்த்தர் தர வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை நோக்கி உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த நாட்டு அநேகர் என்ன சொல்றாங்க, நீங்க உபவாசம் இருக்க தேவையில்லை, கண்ணீர் பண்ண தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா தேவனே என்ன செய்திருக்கார்? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உபவாசம் இருந்து தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு முன்பாக வாழ்க்கையில் எல்லாவது யுத்தங்களையும் கர்த்தர் நமக்கு ஜெயித்து தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கு நல்ல சத்தமா சொல்லி ஹல்லேலூயா! எஸ்தர் வாழ்க்கை என்ன செய்யறாங்க? அவங்கெல்லாம் ஜெபிச்சுறாங்க. எல்லாம் சிறியோர் முதல் பெரியோர் எல்லாருமே தேவனை நோக்கி 3 நாள் அல்லும் போல உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. நடந்த காரியம் என்ன? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அற்புனா என்னும் ஆமென். அடுத்த வசனம் வாசிச்சா ராஜாவுக்கு தடுந்தது. இப்ப என்ன ஆகுது? ஆமான் வந்து மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆமான் என்ன செய்ய திட்டம் பண்ணி வைத்திருக்க, மொர்தெகாய் எப்படியாவது தூக்கு மரத்தை போட வேண்டும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எல்லாரும் ஒருமித்து ஜெபம் பண்ணினதால நடந்த காரியம் என்ன? எந்த தூக்கு மரத்தை ஆமான் மொர்தெகாய் ஏற்படுத்தி வைத்திருந்தாரோ அந்த மரத்துல அவனையே தூக்கி போடும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா! உபவாசம் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாறலாம் முடிய பண்ணுவார். உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரணம் மாறாது, இது மாற வாய்ப்பே இல்லை, என்னோட பிள்ளையோட வாழ்க்கையால் எதிர்காலம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க நினைத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் நோக்கி உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மாறலாம் முடிய பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்லா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! அப்ப நடந்த காரியம் என்ன? ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? எந்த டேட் ஞாபகம் சொன்னேன்? ஆதார மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, டிசம்பர் 13. இப்ப எடுத்து வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே, ஹல்லேலூயா! அதே ஆதார் மாதம் ஆகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே நடந்த காரியம் என்ன? யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா! எந்த தேதியிலே யூதர்களை அழிக்க வேண்டும் என்று பகைஞர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தார்களோ அதே நாளில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமென். இதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த உபவாசத்தோடு செய்த ஜெபம் மாத்திரமே. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்பாக இருக்கிற யுத்தத்துல கர்த்தர் நமக்கு வெற்றியை தர நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் இருந்து கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் காரியங்களை மாறலாய் முடிய பண்ணுவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! முதலாவது நம்ம கேள்விப்பட்ட எசேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கையில் இந்த யுத்தத்தை கர்த்தர் மாறப்படுது. அவர் செய்த காரியம் என்ன?
தேவனை முதலாவது தேடினாரு. இங்க எஸ்தரோட வாழ்க்கையில, யூதர்களோட வாழ்க்கையில காரியத்தை கர்த்தர் மாறல முடிப்பார். அவர்கள் செய்த காரியம் என்ன? உபவாசம் இருந்து தேவனுக்கு ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்கள் காரியம் மாறப்படினார். மூன்றாவதாக எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் பெலிஸ்தரின் வீரன் அதை தாவீது கேட்டான். இப்ப நம்ம இந்த ஸ்டோரி, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லுவோம்? தாவீது கோலியாத்தோட ஸ்டோரி நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது போலதான் இங்க அந்த காரியம் தான் இது நடக்குது. என்ன ஆகுது? கோலியாத் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் தேசத்தை அந்த பாளையம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசுறோம் அவங்களுடைய இடம் வைத்திருக்கிறாங்க. தினமும் அவர் என்ன செய்வான்? கோலியாத் என்ன செய்வான்? அவன் வந்து ராட்சதன், ரொம்ப உயரமான மனிதன், பார்க்கவே ரொம்ப பெருசா இருப்பான். அவன் செய்த காரியங்கள் டெய்லி தினமும் வந்து என்ன செய்வானா? இஸ்ரவேலின் தேவனை தூஷிப்பான், இஸ்ரவேலின் ராஜாவை தூஷிப்பான், எல்லாரையும் தூஷித்து போறதா அவன் வேலையா இருந்தது. யாராவது இஸ்ரவேல் ஜனங்கள்ல தெரியுசா இருக்கீங்களா? சண்டை போடுங்க, சண்டை போடுங்கன்னு தினமும் சொல்லிட்டே இருந்திருப்பான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் அவன் கூட சண்டை போடுறதுக்கு பயம். எதனால? ஏன்னா அவன் ராட்சதன். அவனுக்கு விரோதம் போய் ஜெயிக்கிறதுக்கு கூடாத காரியம். அதனால அவங்களுக்கு என்ன செய்ய பயம். அவங்களுக்கு போய் சண்டை போடுறதுக்கு பயம். அவங்களால போக முடியல. தினமும் வந்து சண்டை போட்டுட்டு தூஷிச்சுட்டே இருக்கிறான். யாரும் ஒன்றும் செய்ய முடியல. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சவுலுக்கே அதுக்கு விரோதம் ஒன்றும் செய்ய முடியாம இருந்தது. ஏன்னா சவுலை குறித்து வாசிக்கும் போது என்ன எழுதி இருக்குது? சமஸ்த இஸ்ரவேலிலும் ஒருத்தரை உயரமான மனிதன். எல்லாரும் விட ஒருத்தரை உயரம்னா அவர் 6 ஃபீட்டுக்கு மேல இருப்பாருன்னு யோசிச்சு வச்சுக்கலாம். அவர் உயரமான மனிதன் சவுல். அவருக்கே கோலியாத்தை பார்த்தா பயம். ஏன்னா அவர் ராட்சதனா இருக்க, போய் சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை. அப்பொழுது நடந்த காரியம் என்ன? எல்லாரும் ஒதுக்கி வைத்த ஒரு மனிதன் யாரு? தாவீது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் யார்? தாவீது வராரு. எதற்கு வராரு? தாவீது யுத்தம் பண்ண வராரா? இல்ல, தன் சகோதரர்களுக்கு உணவு தரும்படியாக வராறாங்க. அப்போ வரும்பொழுது என்னைக்கு இல்லாத அளவுக்கு கரெக்டா ஒரு நாள் எப்போ வருவானோ கரெக்டா தாவீதோட நேரமும் அவன் கோலியாத்தோட தூஷித்த நேரமும் கோயின்சைட் ஆயிருந்திருக்கு. என்ன ஆகுது பாருங்க? தாவீது உணவு கொடுக்க போன நேரத்துல அதே நேரத்துல கோலியாத் என்ன செய்திருக்கான்? எப்பவும் போல தினமும் செய்யறது போல வந்து தேவனை தூஷித்திருக்கான். தாவீதுக்கு அதை கேட்ட உடனே வைராக்கியம் எழுந்தது. ஆமென். அமைதியா இருக்க முடியல. என்ன செய்யறாரு பாருங்க, வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அதே 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் திருப்பி வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 33ஆம் வசனம். சாரி 32ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். தாவீது சொல்கிற காரியம் என்ன? சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஆமென். தாவீது வந்து நல்ல உயரமான கோலியாத் ஈக்குவலான உயரத்தில் இருக்கிற மனிதன். அப்படிதானே? அப்படியா? இல்ல, தாவீது சின்ன பையன். உயரம் நமக்கு தெரிஞ்சுக்கானா கோலியாத்தை பத்தி போடும் பொழுது இப்போ சவுலை பத்தி போட்டிருக்கு. சமஸ்த இஸ்ரவேலிலும் ஒருத்தலை உயரமா இருந்தாலும் சவுலை பத்தி போட்டிருக்கு. ஆனா தாவீதை பத்தி அப்படி எதுவும் போடல. அப்ப David was just an average boy, average man. ஒரு உயரம் வந்து ஆவரேஜான ஒரு சிவில் மனுஷனோட உயரத்துல தான் இருந்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம பின்னாடி வாசம் தெரியும், கோலியாத் என்ன ஆகுறாரு? தாவீதுக்கு முன்பாக கீழே தாழ்ந்து விழுகிறாரு. தாவீதுக்கு காணப்பட்ட காரியம் என்ன? ஒரு பலமுள்ள இருதயம். ஆமென். என்ன தாவீதுக்கு காணப்பட்டது? பலமுள்ள இருதயம். நம்ம வாழ்க்கை மூன்றாவதாக நம்ம யுத்தத்தில் ஜெயிக்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பலமுள்ள இருதயத்தை தாங்கன்னு நம்ம கேட்கணும். ஆமென். சின்ன சின்ன காரணம் எடுத்து நம்ம கவலைப்பட்டு நம்ம சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. எதை பற்றியும் கவலைப்படாம கர்த்தர்கிட்ட மாத்திரம் வார்த்தை வைத்து விட்டு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற யுத்தத்தில் வெற்றியை தர வல்லமுள்ள தேவனாக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீதுக்கு இருந்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, தாவீது ஜெயிச்சாரு. ஆனா தாவீது நம்ம எல்லாருக்கும் அவசியமா தேவை. தாவீது ஒரு நிமிஷம் கூட அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு யோசிக்கலாம். ஆமென். ஆமென். நம்ம அநேக வாழ்க்கையில் செய்யற தவறு என்ன?
இந்த காரியம் என்னால் ஆகாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பெசிமிஸ்டிக்கா நம்ம திங்க் பண்றோம். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்தை, இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் உண்டாக்கின தேவனை நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் நம்ம அதைக்காக பெரிய காரணம் செய்ய தாவீதை வந்து மனவாட்டியை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மளே கர்த்தர் மனவாட்டியை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப நம்ம கர்த்தர் நமக்காக கர்த்தர் தன்னுடைய ஜீவனை விட்டுருக்கிறாரு. நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய தேவனால் கூடும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். முடியணும். யாராவது உங்களை பார்த்து நீ நெகட்டிவா உங்களால முடியாது, உங்களால் நடக்கவே நடக்காது, நீங்க வந்து வாழ்க்கையில டெவலப் ஆக முடியாது, உங்க பிள்ளைகள் அவ்வளவுதான், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எதையும் நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். உங்களால முடியும் நீங்க நினைங்க, என்னால முடியாது, நல்லா நான் படிக்க முடியாது, என் பிசினஸ்ல நல்ல செழிப்பு உண்டாகாது, என்னோட வாழ்க்கையில நல்ல செழிப்பு உண்டாகாது, என்னோட வேலை ஸ்தலத்துல எனக்கு உயர்வு கிடைக்காது, நீங்களே விசுவாசம் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களால அதை செய்ய முடியாது. ஆனா தாவீது பாருங்க, அந்த இடத்துல தாவீதுக்கு அவரால் முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது. அதே போல நீங்களும் உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க நெகட்டிவா யோசிக்காதீங்க. என்னால முடியும், ஏன்னா இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அப்ப என்ன, நீங்க மனசுல நீங்க வாயில நீங்க விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாச அறிக்கையை பார்த்து உங்களுக்காக பெரிய காரியம் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? விசுவாசிக்கணும். என்னால முடியும். சப்போஸ் அது நடக்காட்டி கூட, அது உங்களால சாத்தியம் இல்லாத காரியமா இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும்? என்னால முடியும். நீங்க சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வெட்டி உங்களுக்கு தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவர் விரோதமாக அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கவே இல்லை. தாவீதுக்கு முழு பெர்ஃபெக்ட், அழகா வேதத்துல வாசிக்கிறோம், கடுகள விசுவாசம் இருந்தா போதும், என்ன செய்யலாமா? மழையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னா பெயர்ந்து போகும். அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் யாராவது கடுகள யாராவது மழையை பெயர்த்து போட்டிருக்காங்களா? இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? நம்ம ஜனங்கள் யாருக்குமே கடுகளவு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னால முடியும், என்னால வாழ்க்கையில செழிக்க முடியும், நான் பெரிய ஆளா வருவேன், என் வாழ்க்கையில நான் உயர்வேன் அப்படின்னு நீங்க நம்பும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்தார். யாரு தாவீதுக்கு முன்பாக அவ்வளவு பேர் ராட்சதர் இருந்தாலும் அங்க ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. கோலியாத் அவ்வளவு பெரிய மனிதரா இருக்காரு, ராட்சதனா இருக்கான், தாவீது சின்ன பையனா இருக்கிறான். தாவீது செய்த காரியம் என்ன? கோலியாத்தை பார்த்து யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தாவீது என்ன செஞ்சா? பெரிய பட்டயத்தை எடுத்துட்டு போனாரா? இல்ல. அது போட்டு பார்க்கறாரு, இது எனக்கு அபியாசம் இல்லை, என்னால இருக்கு, இதை வச்சு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அவர் எடுத்துட்டு போன காரியம் என்ன? 5 கூழாங்கல். அந்த 5 கூழாங்கல்ல ஒரு அழகா, இது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னா 5 கூழாங்கல்ல என்ன செஞ்சிருக்காரு? 5 நாமம். தேவனை நம்ம பத்தி பார்க்கும்போது எழுதியிருக்கோம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை வல்லமுள்ள தீர்ப்புதா சமாதான பிரபு, நம்ம தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறோம். அப்போ தாவீது என்ன செய்தாரு? அந்த முதலாவது கல்லை வீசினாரு. முதலாவது என்ன பேர் வருது? அதிசயமானவர். அந்த கல்லை வீசினோடனே என்ன நடந்தது பாருங்க. கரெக்டா கோலியாத்து போய் அடிக்குது. அந்த கோலியாத் கீழே விழுந்தாரு. எந்த பட்டத்தை கோலியாத்து கொண்டு வந்தாரோ அந்த பட்டயத்தை வைத்து தாவீது கோலியாத்தை ஜெயிக்க முடியாத காரியம் கர்த்தர் செய்தார். அதே உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமான எல்லாவது யுத்தங்களையும் மாற பண்ணி உங்களுக்கு வெற்றி கட்டளையில் அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். இந்த வாழ்க்கை கர்த்தர் ஜெயித்து தருவார். ஜெய மாத்திரமே, எதற்கும் கவலைப்படாதீங்க. எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? தேவனை முதலாவது தேடினாரு. எஸ்தர் செய்த காரியம் என்ன? உபாசம் வந்து ஜெபிச்சாங்க. தாவீது செய்த காரியம் என்ன? பலமும் இருந்தும் காணப்படுது. தேவன் அந்த வேலையில அந்த 3 பேருக்கும் அந்த இடத்துல 3 இடங்களை வாசல் தெரியும், அந்த ஒரு பெரிய ஜெயத்தை அங்க பார்த்தாங்க. அதே போல உங்க வாழ்க்கை நீங்க கர்த்தர் மாத்திரமே நீங்க நோக்கி பாருங்க. நீங்க நல்ல கர்த்தரை முதலாவது வைங்க, உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல பலமும் இருதயத்தை தேவனிடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் உங்க முன்பாக எல்லாவது யுத்தத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் நின்று நம்ம கர்த்தரை நம்ம துதிக்கலாம். கண்களை மூடி ஹல்லேலூயா. நீ நல்லவரானவரே, நீ ஜெயத்தை தர வல்லமுள்ள தேவன். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரானவர். எல்லாரும் சொல்லலாமா? ஜெயமோ
திருப்பி சொல்லாம ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் இந்த ஜனத்திற்கு ஜெயத்தை தருகிறார். எந்தெந்த காரியங்கள் எந்த செக்டர்ஸ் உங்க லைஃப்ல ஒரு வார் போல ஒரு யுத்தத்தை போல காணப்படுகிறது, எல்லாவது அந்த இடத்திலையும் கர்த்தர்களுக்கு அந்த ஜெயத்தை தருகிறாங்க. இனி தோல்வி இருக்கக்கூடாது, ஜெயத்தை மாத்திரமே எங்க வாழ்க்கையில் கட்டளையிடுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது ராஜா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. இவங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை இவங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணினீங்களோ அந்த வாக்கு தத்தங்களை பரிபூர்ணமா நிறைவேற பண்ணுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே நல்லவர், நீர் சர்வ வல்லவர். உயர்த்துகிறோம் ராஜா. ஜீசஸ் ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வர்ணானந்தம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வர்ணானந்தம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். ஹalleluya ஹalleluya. பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வர்ணானந்தம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே எனக்கும் மனதிலே கர்த்தரே எனக்கும் நெஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வர்ணானந்தம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், ஆயிரம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், ஆயிரம் படைத்தவர். எங்கள் முன்பாக இருக்கிற எல்லாவது யுத்தத்தை ஜெயித்து தருகிறார்கள். யுத்தத்தை மாறப்படுவார்கள், ஜெயித்து தருகிறார்கள்.
நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரானவரே. நீர் செய்ய நினைத்து ஒரு காரியமும் தடைப்படாது. நல்லா உண்மை முதலாவது தேடலுக்கு உதவி செய்கிறார்கள், உபாசனத்தை ஜெபிக்க உதவி செய்கிறார்கள், பலமுள்ள தந்தை எங்களை பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறவானாங்க இம்மட்டுமாக மனதில் கடந்த எல்லா கிருபைக்கான நன்றி. தனிமையான வாய்ப்பை தந்த பாஸ்டர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீ மாத்திரை பயப்படுகிறார் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.